வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து நாம்டாக் மாய். அதாவது நாம்டாக் மாய் வந்து இலை எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதில் நாம்டாக் கோல்டு, நாம்டாக் ஒயிட்டு, இந்த மாதிரி நாம்டாக் பர்பிள் எல்லாமே உண்டு. ஆனால் கிட்டத்தட்ட காமனாக வந்து அந்த லீஃப் வந்து இப்படி தான் இருக்கும், இலை வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த இன்னைக்கு இது வந்து நாம்டாக் கோல்டு. ஆனால் இது நல்ல சன்லைட்டில் படும்போது தான் கோல்டாக வரும். இல்லை இதில் நம்ம வந்து கவர் போடணும். பொதுவாக கவர் போட்டு கட்டி. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட பழுத்துட்டு ஸோ வந்து இதை வந்து நம்ம பறிச்சிடலாம். இது இன்றைக்கி நம்ம அந்த டேஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதனால் இதை நம்ம பறிச்சிடுவோம். பார்த்தீங்களா, பறிக்கும்போது இதில் இருந்து பால் வரக்கூடாது. அப்போ தான் அது நல்லா விளைஞ்சிட்டு இதுதான் நமக்கு அந்த டேஸ்ட், சூப்பரான அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நாம்டாக் மாய் இதனோட நம்ம டேஸ்ட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா அந்த பழ அமைப்பு, இந்த பழம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு, சத்தமாக சொல்லணும்னா எப்படி இருக்கு. பார்த்துட்டு அந்த உள்ள அமைப்பு இந்த பழத்தில் இது மாவாக தான் இருக்குது. மாவு நல்ல ஸ்வீட்டு. பட் என்னென்னா இந்த நம்ம ஊரில் உள்ள மாங்காயெல்லாம் நம்ம தும்பு இருக்குதுன்னுவோம்ல, நார் சுத்தமாக கிடையாது, 0%. அப்படி உள்ள ஒரு மாம்பழம். இதே நம்ம அந்த கவர் எப்போதுமே அந்த காயை வந்து நம்ம கவர் கட்டி எடுத்தோம்னா அப்போ தான் அந்த கலர் வந்து கிடைக்கும். அது ரெட்டுனா ரெட்டாக வரும், கோல்டுனா கோல்டாக வரும், ஒயிட்னா ஒயிட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நாம்டாக் மாயில் உள்ள நாம்டாக் கோல்டு, நாம்டாக் ஒயிட்டு, நாம்டாக் பர்பிள், இந்த மாதிரி உள்ள வெரைட்டிஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள 3 வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.